இன்னிலேருந்து நம்ம வீட்டில் அரிசி காலி ஆயிடுச்சுங்க. காலையில் டப்பாவை கழுவி வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்படின்னா எடுத்து வச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். எப்போ நம்ம அரிசி வாங்கினாலும் லூஸில் கொஞ்சம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் நாங்கள் ஒரு மூட்டையை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி லூஸில் வாங்கி யூஸ் பண்ணால் அரிசி ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாளைக்கு வரும்போது கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம். என்னுடைய வீட்டுக்காரர் தக்காளி தொக்கு பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட், அவர் பண்ணுறதுலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காலையிலே பண்ணியிருந்தார். சரி காலையிலே வந்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். காலையில் வேலையாக மாவு அரைச்சிடலாம், ஏன்னா அவர் இருக்கும்போதே அரைச்சிட்டா எனக்கு கொஞ்சம் ஈஸி. ஏன் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸ் போயிட்டார் அப்படின்னா தம்பி வச்சுட்டு அரைக்கணும் அப்படின்னா அவன் அது கண்டிப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது மிக்ஸி சவுண்ட் கேட்டால் எழுந்துருவான். சரி அது எனக்கு ஆகாதுன்றதுனால காலையிலே அது ஒரு வழியாக கொஞ்சம் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே மிக்ஸியெல்லாம் தொடச்சிட்டு. நிறைய பேர் இட்லி சாஃப்டாக வரதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இட்லி மாவு அரைக்கிற மாதிரி எப்பயுமே அரைக்கிற மாதிரி அரைச்சிப்பேன். வெள்ளை உளு மட்டும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணிப்பேன். இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மிக்ஸியெல்லாம் தொடச்சிட்டு அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட உட்கார வச்சிட்டோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.